வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அண்ட் இந்த வாரம் வெஜிடேரியன் ரெசிபீஸாக தான் இருந்துச்சு. அண்ட் எல்லா ரெசிபீஸுமே நீங்கள் ஒவ்வொரு எபிசோட்லேயும் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லா ரெசிபீஸுமே இருக்குது. சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷெஃப் பிரவீன் அவர்களை இன்வைட் பண்ணிடலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். ஓகே, ஸோ இந்த வாரம் ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸாக தான் இருக்குது. அண்ட் ஒரு பிரியாணி இருக்குது. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து சப்பாத்தி ஆல் திஸ் ஆர் கிரேவி மாதிரி தான். ஸோ எப்படி என்ன பண்ணலாம்? பிரியாணி ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணலாமா இல்லை கிரேவிலேருந்தே போயிடலாம்? இதில் போயிடலாம். ஓகே ஃபைன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்காக இருக்கிறது வந்து எண்ணெய் கத்திரிக்காய். ஸோ உங்கள் பேர் தெரியும் எங்களுக்கு, உங்களை பற்றி சொல்லிடுங்க. ஐம் பிரவீனா ஜோன்ஸ். நான் ஹோம் மேக்கர் தான். எனக்கு ஒரு 1.5 year பேபி. ஓகே ஃபைன். ஸோ பேபிக்கு இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் காரம்லாம் கொடுக்கலாமா இல்லை இன்னும்? எண்ணெய் கத்திரிக்காய் வந்து இந்த காரம் கம்மியா போட்டு கொடுக்கலாம். கொடுக்கலான்ட்டாங்க. ஃபைன். ஓகே, ஸோ இப்போ எண்ணெய் கத்திரிக்காய்க்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு குக் பண்ணலாம்ப்பா. கத்திரிக்காய், எண்ணெய், கருப்பு எள்ளு, வேர்க்கடலை, கொத்தமல்லி, காய்ந்த மிளகாய், தேங்காய், உப்பு, புளி, பட்டை, கிராம்பு, கடுகு, தனியா, மிளகு, ஜீரகம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. நிறைய பாத்தீங்கன்னா இந்த பவுடர் பண்ணி ஸ்டஃப் பண்ற விஷயம் தான் வச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஆமா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பவுடர் ரெடி பண்ணிக்கணும். இந்த வேர்க்கடலை, இந்த தேங்காய், இது எல்லாமே வந்து சாஃப்டா ரோஸ்ட் பண்ணணும். முதல்ல வந்து எண்ணெய் இல்லாம ரோஸ்ட் பண்ணணும். நார்மலா எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி வெங்காயம் இல்லைன்னா தக்காளி அது வச்சுட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெண்டு மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நான் இப்போ பண்ணுவேன். ஸ்கிப் பண்ணிட்டீங்க ஏன்னா அது நார்மலா பிஃபோரா யூஸ் பண்றப்போ வந்து ட்ரெடிஷ்னல் டேஸ்ல வந்து ஆனியனு கத்திரிக்காய் ரெண்டுமே, ஆனியனு அப்போ டொமேட்டோ வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலா ட்ரெடிஷ்னல் மாடல்ல வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எனக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ட்ரை ரோஸ்ட்டுக்கு பேன் வச்சிடலாமா? ஓகே. வேர்க்கடலையை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகு, தனியா, பட்டை, கிராம்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்து தனியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வரமிளகாவை போடுறோம். வரமிளகாவையும் எடுத்து தனியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு வச்சிருக்கோம். கருப்பு எள்ளையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கிறோம். இது எல்லாத்தையுமே என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம மிக்சியில போட்டு பிளெண்ட் பண்ணிக்கணும். மிக்சியில போட்டு பிளெண்ட் பண்ணதை அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஆல்ரெடி ஸ்பிளிட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காயில ஸ்டஃப் பண்றோம். ஸ்டஃப் பண்ணதுக்கு அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஜென்ரஸா விட்டு அந்த எண்ணெயில கடுகு, ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா இந்த கத்திரிக்காவை எண்ணெயில போடுறோம். எண்ணெயில போட்டுட்டு அந்த கத்திரிக்காய் ஒரு 80% குக் ஆகணும்னாங்க. அது எப்படி குக் ஆயிடுச்சு ரெடின்னு சொன்னோங்கிறத நீங்க பாத்தீங்க. அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றோம் அப்படின்னா புளிய கரைச்சி அதுல ஊத்துறோம். ஸோ புளிய கரைச்சி ஊத்திட்டு ஓவராலா எல்லாத்துக்குமே நீங்க வந்து உப்பை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் அந்த பவுடர் இருந்துச்சுல அந்த பவுடரை போட்டு நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ இது அந்த கன்சிஸ்டன்சி, திக்னஸ் அண்ட் ஃப்ளேவர் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய். அது எண்ணெயும் கத்திரிக்காய். நார்மலா பண்ற கத்திரிக்காயில வந்து அது ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் அது எல்லாமே ஆட் பண்ணிட்டு நிறைய கிரேவிக்காக யூஸ் பண்றோம். ஆனா இதுல மட்டும் என்னன்னா நம்ம கிச்சன்ல இருக்கிற பொருள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு நார்மல் ட்ரெடிஷ்னல் டேஸ், ஓல்டன் டேஸ்ல இருக்கிற மாதிரி பண்ண எண்ணெய் கத்திரிக்காய் இது. இதுல வந்து இது யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய ஃபேட் வந்து பர்ன் ஆயிடும். அதுல இருந்து இது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாது. ஐ மீன் நாளைக்கே சாப்பிடலாம். இதுல என்ன யூஸ் பண்ணீங்க? இது நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் தான். ரிஃபைண்ட் ஆயில் தான். எப்படி இவ்ளோ ஆயில் இருக்கு, எப்படி ஃபேட் பர்ன் பண்ணனும்னு சொல்றீங்க? அதுல வந்து எள்ளு யூஸ் பண்ணிட்டோம், மிளகு யூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து இந்த சீட்ஸ் எல்லாமே சினாமன் சீட்ஸு அதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேட்டு அதிகமாகாமல் அது கண்ட்ரோல் ஆகிடும். இப்போ ஓல்டன் டேஸில் எப்படி சாப்பிட்றாங்களோ அது இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு ஒரு அருமையான டேஸ்ட் வந்து இது குடிக்கும். வணக்கம். அண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க பேர் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும், உங்களை பத்தி சொல்லுங்க. என்னோட பேர் தேவிஸ்ரீ. நான் சென்னை விம்கோ நகர்ல இருந்து வரேன். I'm a software engineer by profession. Wow. And I have 2 kids. Okay, fine. So software engineerலாம் வந்து தாராளமா சொல்லலாம். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேமெண்ட், ஒரு பெஸ்ட்
சேலரி அப்படி கிரெடிட் ஆகிற சேலரி மாதிரி ஒரு பேமெண்ட்டோட ஒரு ஜாப் அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் சொல்லுவாங்க. அப்படியா, நிஜமா அது? ட்ரூ. அப்படியா? ஓகே. ஸோ அது உங்க நேச்சர் ஆஃப் ஜாப் பத்தி லைட்டா நம்ம பேசலாம். ஆனா இப்போ வந்து நம்ம குக் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சிடுவோம். ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா சோயா சங்க் கிரேவி பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைங்கிறத பார்த்துட்டு அப்படியே குக் பண்ணிடலாம். சோயா சங்க்ஸ், வெங்காயம், தக்காளி, தேங்காய், உப்பு, எண்ணெய், குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு, வரமிளகாய், பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராத்தி மொட்டு. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறம் குக் பண்ண ஆரம்பிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சோயா சங்க்ஸ்க்கு என்ன பண்ணணும், நம்ம அதை சோக் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கணும், அதெல்லாம் வேலை இருக்குல்ல? ஆமா, சோயா சங்க்ஸ் ஒரு 10 minutes ஹாட் வாட்டர்ல சோக் பண்ணி வச்சுக்கணும். சோக் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஃபைன். ஹாட் வாட்டரை நாங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி இங்க வச்சிருக்கோம். முதல்ல ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம வதக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ என்னென்ன போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகாய், அன்னாசிப்பூ, மராத்தி மொட்டு, பூண்டு, ஜீரகம், சோம்பு, மிளகு, தேங்காய் இதெல்லாம் போட்டு வறுபட்டதுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளை அதுலயே சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கு அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி விழுதா அரைச்சிக்கணும். விழுதா அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம சோயா சங்க்ஸை முதல்ல ரெடி பண்ணி வச்சிருந்தோம். நல்லா சுடு தண்ணியில அதை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு அண்ட் வரமிளகாய் இது ரெண்டுத்தையும் போட்டு ரெண்டு பொரிச்சதுக்கு அப்புறம் நறுக்கிய வெங்காயம், வெங்காயத்தை தொடர்ந்து இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டை தொடர்ந்து வந்து தேவையான அளவுக்கு தக்காளி, உப்பு இதெல்லாம் போட்டு ஃபைனா இதை வந்து குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சோயா சங்க்ஸை எடுத்து ஆட் பண்ணணும். சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை ஆட் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிட்டு உப்பு சரி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ இது ஒரு கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஹலோ சார், இன்னைக்கு பண்ணியிருக்கிறது சோயா சங்க் கிரேவி. இது நான்வெஜ் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். லைக் சிக்கன் ரிப்ளேஸ்டு வித் சோயா கிரேவி இல்ல, கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு சார் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஈஸி டு டூ ப்ரோட்டீன் ரிச் ஒரு ரெசிபி. இதை வந்து வெஜ் புலாவ் ப்ளஸ் கோக் அந்த தேங்காய் பால் புலாவ் அது கூட வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணணும். சூப்பராக டேஸ்ட். ஆனால் கிரேவியை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கிரேவியாக இருந்தது சார். இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து செமி ட்ரையா இருந்தது, இப்போ ட்ரை ஆயிடுச்சு. நான் அப்பவே கேட்டேன் கிரேவி எங்க அப்படின்னா இல்லை இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. பட் எனிவே ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. நான் லாவண்யா கிஷோர், முகப்பேர்லேருந்து வரேன். நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட். ஓ, ஓகே. ஸோ மேக்கப் அப்புறம் வந்து நான் கிளவுட் கிச்சனும் ரன் பண்ணுறேன் வித்தின் மை அப்பார்ட்மெண்ட். ஓ, ஃபைன். ஸோ இந்த கிளவுட் கிச்சன் அப்படிங்கிறது என்னெல்லாம் அதில் அடக்கம்? அதுதான் லைக் வந்து டின்னர் மட்டும் சர்வ் பண்ணுறேன். இப்போதைக்கு எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்துடும். நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இதுதான் இன்னைக்கு மெனுன்னு சொல்லி சென்ட் பண்ணிடுவேன். வித்தின் த டைம் வந்து அவங்க வந்து நமக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நைட் ஒரு 8:30க்குள்ள டெலிவர் பண்ணி. வித்தின் யோர் பில்டிங்? ஆமாம், என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும். ஓகே, ஃபைன். நல்லா இருக்கே. இது எதுக்கு அதை தான் நான் கேட்க வந்தேன். என்னன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்து அவங்க இதை பண்ணும்போது நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். என்ன அப்படின்னா மேக்கப் ஆர்டிஸ்டா தானே இருக்காங்க, எல்லாத்தையுமே மேக்கப்ல கரெக்ட் பண்ணலாமே, அப்புறம் இதுக்கு அவங்க வந்து ஒரு மல்டி விட்டமின் சப்பாத்தி பண்ணணும், அதை யோசிக்கணும். ஏன் அப்படின்னா வாட் யூ இன்டேக். ஆமா, கரெக்ட் இல்லையா? மோர் தென் மேக்கப் வந்து நம்ம என்ன உள்ள சாப்பிட்றோமோ அதுதான் வெளியே க்ளோவா வரும். ஸோ ஆப்வியஸ்லி அதனால நீங்க வந்து இந்த மேக்கப்பை போட்டா மட்டும்தான், இந்த க்ரீமை போட்டா மட்டும்தான் கிடையாது. நல்லா சாப்பிட்டீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து அதுலயே கிளியர் பண்ணிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்களும் இதை சொல்லுங்க மேடம். ஏன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா சொல்லும் போது 4 பேருக்கு அது நல்லா நச்சுன்னு புரியும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மல்டி விட்டமின் சப்பாத்தி வித் கிரீன் சட்னி நம்ம பண்ண போறோம். கோதுமை மாவு, நெய், எண்ணெய், பூண்டு, புதினா, உப்பு, கொத்தமல்லி, மாங்காய், ஓமம், தயிர், வெங்காயம், கேரட், பீட்ரூட், சொரக்காய், முள்ளங்கி, பச்சை மிளகாய் அண்ட் ஜீரகத்தூள். ஸோ இப்போ எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லிட்டோம். இது துருவறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா நமக்காக அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ணிதான். இல்ல, துருவதான் லேட் ஆகும். பட் மெயின் டிஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கு மட்டும் தான் டைம் எடுக்கும். பட் நம்ம சப்பாத்தி செய்யறது ரொம்ப சிம்பிள், செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, கோதுமை மாவு கூட வந்து முள்ளங்கி, வெங்காயம், சொரக்காய், கேரட், பீட்ரூட் அண்ட் அது கூட பாத்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் நல்லா ஃபைன்லி சாப்ட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் ஜீரகத்தூள்,
ஓமம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியே ஊற்றாமல் அப்படியே நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ரவுண்ட் பண்ணி டஸ்ட் பண்ணி சப்பாத்தி மாவில் அதை சப்பாத்தியாக நம்ம வந்து எடுக்கணும். சட்னிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் புதினா, பச்சை மிளகா, பூண்டு, மாங்காய் இதெல்லாம் போட்டு அண்ட் கொஞ்சம் ஜீரகத்தூளையும் போட்டுட்டு நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டு அண்ட் தயிரோட நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த க்ரீன் சட்னி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சப்பாத்தி எடுத்தோம்ல, அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கு முதல்ல வந்து தவா வச்சு தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பபிள் வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு அதில் இந்த சைடு என்ன அந்த சைடு என்னன்னு ஃப்ளிப் பண்ணி 2 டைம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக எடுக்க போகிறோம். அப்படிங்கும்போது கொஞ்சம் நெய் 2 சைடும் அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் இன்றைக்கி நம்ம செஞ்ச மல்டிவிட்டமின் சப்பாத்தி வித் கிரீன் சட்னி. இது வந்து மல்டிவிட்டமின் சப்பாத்தி வித் கிரீன் சட்னி. இது ஏன் மல்டிவிட்டமின்னா இதில் வந்து நிறைய வெஜிடபிள் போட்டிருக்கேன். எந்த வெஜிடபிள் ரொம்ப நம்ம சாப்பிட மாட்டோமோ, முள்ளங்கி, சொரக்காய், அப்புறம் வந்து கேரட், பீட்ரூட்டு, அது மெயினாக வந்து ஓமம் போட்டிருக்கேன் இதில். ஸோ இந்த வெஜிடபிள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி, கோதுமை மாவு கம்மியாக தான் இருக்கும், வெஜிடபிள் நிறைய இருக்கும். அதில் வந்து பராத்தா ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் சார், கீ போட்டு. சட்னி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரா இன்க்ரீடியன்ட் தான் அதில் இருக்கும். கொத்தமல்லி, புதினா, பூண்டு, மேங்கோ, மெயினாக மாங்காய் அந்த தயிரில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் பால் காளான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மஷ்ரூம், பாஸ்மதி அரிசி, தக்காளி, தயிர், சின்ன வெங்காயம், தேங்காய் பால், எண்ணெய், உப்பு, பச்சை மிளகா, எலுமிச்சை, புதினா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராத்தி மொட்டு, பிரிஞ்சி இலை, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, நெய். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் பார்த்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் மட்டும் கிடையாது, சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சிருக்கோம். யூஸ்வலாக நார்மலாக பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போடுவோம். இந்த சின்ன வெங்காயம் வச்சிருக்கோமே மேம். சின்ன வெங்காயம் போட டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படியா? ஓ, பிரியாணில சின்ன வெங்காயமும் போடலாம். காளான் அண்ட் மஷ்ரூம் பிரியாணில நம்ம சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும். இதுல பாதி அரைச்சி எடுத்துட்டு பாதி வந்து கொஞ்சம் மசாலா மாதிரி அரைக்க போறோம். ஓ ஃபைன். ஸோ இப்போ வந்து அரைக்கிற வேலை ஆரம்பிச்சிடலாமா இல்லை குக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அரைக்கணும், அரைச்சாதான் முடியும் இதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, 1 கப்ல சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருந்தோம். அந்த சின்ன வெங்காயத்தை ஒன்னும் பாதியுமா அரைச்சிக்கணும். அரைச்ச வெங்காயத்தை 2 பார்ட்டா, 1 பார்ட் தனியா வச்சுட்டு மீதி பார்ட்ல அப்படியே வந்து ஜார்ல நம்ம தேவையான அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், புதினா அண்ட் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஃபைனா பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபிளேவருக்காக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இப்ப அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த சின்ன வெங்காயம் அதை ஆட் பண்ணி அது நல்லா நம்ம குக் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்றோம். உப்புக்கு அப்புறம் தக்காளியை போடுறோம். தக்காளி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, இஞ்சி பூண்டு விழுத போட்டுட்டு, இஞ்சி பூண்டு விழுதுக்கு அப்புறம் ஸ்பைசஸ் ஒன்னொன்னா ஆட் பண்றோம். என்னென்னு பாத்தீங்கன்னா, கரம் மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இதெல்லாம் கொஞ்சம் குக் ஆகி வரும்போது தயிரை ஆட் பண்ணணும். தயிரை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காளான் ஆட் பண்ணிடணும். காளான் நல்லா சுருங்கி வரும் அப்படின்னாங்க. காளான் நல்லா சுருங்கி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம உப்பை சரி பார்த்துட்டு இந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரைஸையும் ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் நெய், மறுபடியும் புதினா அண்ட் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு விசில் விட்டுறணும். ஒரு விசில் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் எடுத்து சுட சுட சர்வ் பண்ணீங்கன்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச இந்த தேங்காய் பால் மஷ்ரூம் பிரியாணி. சொல்றதுக்கு ஒன்றும் பெருசால நார்மலா செய்யறதுதான். குழந்தைங்களுக்கு பிடிச்சது மாதிரி செய்யணும்னு சொல்லி நார்மலா பண்ற காளான் பிரியாணியில கொஞ்சம் தேங்காய் பால் போட்டு பண்ணியிருக்கேன். எதுக்கு வேண்டி தேங்காய் பால் ஆட் பண்ணீங்க? குழந்தைங்களுக்காக. குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தது. குழந்தைங்க சொல்லி தான் இந்த டிஷ்ஷே நான் பண்ணேன். நான் ஓ இப்போ 4வது பரிசு அல்லது கிஃப்ட் ஹேம்பர் சார் கிட்ட இருக்கு. இது இங்கேருந்து யார்கிட்ட ஷிஃப்ட் ஆக போகுது அப்படிங்கிறதான் சார் கிட்ட கேட்க போறோம். யாருக்கு சார் போக போகுது? இது பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளை இந்த வாரம் உங்களுக்கு கிஃப்ட் ஹேம்பர். கங்க்ராட்ஸ் மேம். ஸோ இப்போ 3வது பரிசு பியூட்டிஃபுல் ஹாட் பேக் இருக்கு. ஸோ இது யாருக்கு போக போகுது? எண்ணெய் கத்திரிக்காய். எண்ணெய் கத்திரிக்காய். ஓகே. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளை இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு. கங்க்ராட்ஸ்.
இரண்டாவது பரிசு இப்போ சார்கிட்ட இருக்கு. ஸோ இந்த செகண்ட் பிளேஸ் யாருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுட்டு போகிறது யாருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். பட் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் மிராக்கிள் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா கிரேவி இல்லைனாலும் சார் அதோட டேஸ்ட்டில் இம்ப்ரெஸ் ஆகிருக்காரு, கிரேவின்னு பேர் வச்சிருந்தாலும். அதனால செகண்ட் ப்ரைஸ் இப்போ யாருக்கு போக போகுது அப்படிங்கிறது தான். அதே தானா? ஓகே சார். சோயா சங்க் கிரேவிக்கு தான் இந்த வாரம் இரண்டாவது பரிசு. பியூட்டிஃபுல் எலக்ட்ரிக் கெட்டில். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு தான் இரண்டாவது பரிசு. ஓகே ஃபைன். ஸோ சில பேர் செய்யும் போதே அதுக்கான விஷயம் நமக்கு ஆல்ரெடி மைண்டில் தெரிஞ்சு வச்சுட்டு செய்வாங்க. அப்படிங்கிற மாதிரி நான் இந்த ரெசிபி பண்ணால் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்திருப்பாங்க போல். அவங்களுக்கே முதல் பரிசும் கொடுக்க போகிறோம். நம்ம மல்டி விட்டமின் சப்பாத்தி வித் கிரீன் சட்னி. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். கங்க்ராட். இப்போ நம்ம ஃபீட்பேக்ஸ் கேட்க போகிறோம் சார் கிட்ட. ஸோ காளான் பிரியாணியில் என்ன இன்னும் கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள்? டெக்ஸ்சர் சரி பண்ணணும். டெக்ஸ்சர் தான் மெயினாக கொஞ்சம் அதில் லேக் ஆகுது. கோகோனட் மில்க் ஆட் பண்ணது நல்ல விஷயம் தான். கோகோனட் மில்க் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா ரிச்னஸ் கிடைக்கும். பிரியாணியில் ஆட் பண்ணும்போது நல்ல ரிச்னஸ் கிடைக்கும். ஏன்னா கோகோனட் மில்கில் வந்து கோகோனட் ஆயில் வந்து எப்படி இருந்தாலும் மில்க்லேருந்து ஆயில் ஹீட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அது மிக்ஸ் ஆகும்போது அந்த ரிச்னஸ் அந்த டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும் அதில். பட் அதில் டெக்ஸ்சர் கொஞ்சம் லேக் ஆகுது. கொஞ்சம் லைட்டாக ஸ்பைசினஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அதெல்லாம் இது கரெக்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, டெக்ஸ்சருக்கு என்ன பண்ணலாம் சார்? டெக்ஸ்சருக்கு நம்ம கரெக்டான தண்ணி அளவு, கரெக்டாக தம் போடுற டைமிங். விசில் விட்டோம், தம் இங்கே போட்டோம். அப்போ குக்கரில் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். பொதுவாகவே இந்த குக்கரில் பண்ணுறதுக்கும் அதனால தான் லேக் ஆகுது. தம் பிரியாணி பண்ணும்போது உங்களுக்கு டெக்ஸ்சர் கரெக்டாக வரும். குக்கரில் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் இதாகும் தம் பிரியாணிக்கு இருக்கும். ஓகே. எண்ணெய் கத்திரிக்காயில் ஆயில் ஜாஸ்தி. அந்த பீனட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணாங்க, அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிடலாம். அப்போ அது கொஞ்சம் பைண்ட் பண்ணி கொடுத்துருக்கும். அதில் கொஞ்சம் ஸ்பைசினஸ், மற்ற மசாலாஸ் கொஞ்சம் ராவா தெரியுற மாதிரி தெரியுது. அந்த அரைச்சி போட்டிருக்காங்கல்ல, அது கொஞ்சம் ராவா தெரியுற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். அது லைட்டாக திப்பியாகவும் இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு அரைச்சி நீங்கள் பீனட் கொஞ்சம் ஜாஸ்தி போடும்போது என்னன்னா அது என்ன பண்ணுன்னா அந்த ஸ்பைசினஸ் மற்ற மசாலாவோட இது டாமினேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணும். எள்ளு, வேர்க்கடலை இதில் பொதுவாக தான் அரைச்சி போடுவாங்க. அது ரெண்டும் கரெக்டான ரேஷியோவில் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் பீனட் வந்து கம்மியாக இருக்குது. எள்ளு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டோம். ஓகே, ரெண்டும் சேம் அளவாக எடுத்துக்கிட்டா இன்னும் கரெக்டாக கொஞ்சம் கரெக்டான அளவு போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போது சோயா சங்க்ஸில் அவங்க கிரேவி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு, மேபி டைம் லேக் ஆனதுனால இருக்கலாம். பட் அந்த டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது சோயா சங்க்கில் ஒரு நான்வெஜ் ஃபீல் அது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான்வெஜ்ஜில் இப்போ நிறைய மாக் சிக்கன், மாக் மட்டன் அந்த மாதிரிலாம் வருது. அந்த மாதிரி அந்த டேஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக கிரேவி மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் கிரேவிக்கு கொஞ்சம் கேஷ்நட் பேஸ்ட்டோ இல்லை ஆனியன் பேஸ்ட்டோ ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துருக்கும். ஓகே. ஸோ முதல் பரிசு ஆல்ரெடி கொடுத்தவங்க அவங்க பக்கத்துலேயே இருக்காங்க. மல்டி விட்டமின் சப்பாத்தி. அதில் ஏதாவது நம்ம வந்து கரெக்ஷன் சொல்ல போகிறோமா? இல்லை நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க பரோட்டா ஸ்டைலில் பண்ணேன்னு சொன்னாங்க. பரோட்டா ஸ்டைலில் பண்ணோன்னா ஸ்டஃப் பண்ணி பண்ணணும். இப்போ ஸ்டஃப் பண்ணி பண்ணுறது தான் பரோட்டா. நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்க. சப்பாத்தி நல்லாயிருக்கு, சாஃப்டாக இருக்குது, டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சட்னியும் நீங்கள் அக்காம்பனிமெண்ட் வச்சுருக்கீங்க, அதுவும் நல்லா கரெக்டாக காம்பினேஷன் நல்லாயிருக்கு. ஸ்டஃப் பண்ணி பண்ணாலும் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணி அது பராத்தா மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் ஃபோல்டு பண்ணி கூட அது கூட பராத்தா மாதிரி வந்திருக்கும். ஓகே, இம்ப்ரூவ் பண்ணலாம். மற்றபடி அதில் கரெக்ஷன்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. ஃபைன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 4 ரெசிபிஸ் என்னென்ன பண்ணாங்க, அவங்களுக்கு யாராருக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்த்துட்டோம்.